ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாவடு ஊறுகாய். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 கிலோ மாவடு வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா பாலெல்லாம் வடிஞ்சிருக்கும், அதில் கொஞ்சம் பறிக்கும்போது. அதுக்கப்புறம் குப்பை தூசியெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் போட்டு எடுத்துன்னு வரலாம். நல்லா அலம்பணும். அலம்பிட்டு அது நல்லா ஒரு ஒயிட் துணியில் ஒரு டேபிளில் ஃபேன் அடியில் போட்டு காய வச்சிடணும். நான் கார்த்தாலே இதை நல்லா அலம்பிடுவேன். 4-5 தடவை அலம்பிட்டு சின்ன சின்ன காம்பு, பெரிய காம்பெல்லாம் எடுத்துடுவேன். எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு சைஸ்க்கு மட்டும் காம்பை விட்டுட்டு பாக்கியெல்லாம் உடச்சி எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு அதை நல்லா துணியில் போட்டு காய வச்சுடுவேன். காய வச்சுட்டு சாயந்தரம் தான் அந்த ஊறுகாய் போடுவேன். அந்த ஊறுகாய் போடுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போது மாவடுவை காய வச்சுட்டோம். அடுத்தது ஒரு 50 ml விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். புதுசாக வாங்குவேன் நான் அப்பப்போ, ஏன்னா பழசு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நான் ஆற்றுலேயே அரைச்சது. நான் எப்போவுமே மஞ்சள் பொடி வருஷத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுருவேன். 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுருவேன். அதை தான் ஊறுகாய் சமையல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது கல்லுப்பு. ஆனால் கல்லுப்பை நான் அப்படியே யூஸ் பண்ணுறதில்ல. நான் டெய்லி சமையலுக்கே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா நான் பவுடர் பண்ணி வச்சுருவேன். சில சமயம் வறுத்து கூட வச்சுப்பேன், ஏன்னா அது கொசன்னு ஆகிடும், கொஞ்சம் தண்ணி விட்டுன மாதிரி ஆகும். அதனால் அந்த உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு நல்ல கைப்பிடியால் ஒரு பிடி வேணும். அந்த மாதிரி 5 பிடி, 5 கிலோனா 5 பிடி வேணும். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு பிடி உப்பு அது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் கடுகு நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காரப்பொடி, மிளகாத்தூள், அதுவும் நான் ஆற்றுலேயே அரைக்கிறது தான். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிடுவேன். நீட்டு மிளகாயும் குண்டு மிளகாயும் அரை கிலோ வாங்கி அப்பப்போ அரைச்சி வச்சுப்பேன். அது ஒரு 100 கிராம். இதெல்லாம் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருள். இப்போது இதை நல்லா காஞ்சிடுத்து. இப்போ இதை எடுத்து ஒரு நல்ல ட்ரையான ஒரு பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சி அலம்பி காய வச்ச ஒரு டப்பாவில், நான் ஏர்செல் டப்பா தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக்கில் சில பேர் போடுவான், நான் போட மாட்டேன். ஏன்னா உப்பு எல்லாம் போட்டுட்டு பிளாஸ்டிக்கில் வச்சோன்னா ஊறுகாய் அதுக்கு நமக்கு உடம்புக்கு கெடுதல். அந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் நான் ஏர்செல்லர் பாத்திரத்தில் 1 வாரம் 10 நாள் அதில் வச்சுருந்து ஊறுற வரைக்கும் வச்சுட்டு நான் ஜாடியிலையோ கிளாஸ் பாட்டிலையோ மாற்றிடுவேன். அதனால் நான் எவர்சிலர் டப்பால் தான் போடுவேன். அது ஓட்டையெல்லாம் ஆகாது, பயப்பட வேண்டாம். நான் அப்படி தான் வருஷம் போட்டுருக்கேன். இப்போ அந்த டப்பாவில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாங்காய் அழுகி போகாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, அந்த 50 ml விளக்கெண்ணெயை அப்படியே விட்டுட்டு அதை நல்லா குலுக்கி விட்டுருவேன். அந்த எண்ணெய் அப்படியே கோட்டாயிடும் மாவடுவில். அந்த எண்ணெய் கோட்டாயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த காம்புலலாம் அந்த எண்ணெய் பட்டுடும் இல்லையா, அதுக்கப்புறம் அது அழுகவே அழுகாது. காம்பு பக்கத்துலேருந்து தான் அழுக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி கோட்டிங் நல்லா குலுக்கி விட்டுட்டோன்னா அந்த எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த ஒவ்வொரு மாவடுலையும் பட்டு நல்லா அந்த எண்ணெய் கோட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு போடுறது மஞ்சப்பொடி. முதல்ல எண்ணெய் நல்ல விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அந்த கப்பில் இருக்கிறத அப்படியே போட்டு அதையும் குலுக்கி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அது இதெல்லாம் தனித்தனியாக தான் நான் பண்ணி குலுக்கிறது எப்போவுமே. அதுக்கப்புறம் அதை குலுக்கி விட்டுட்டு, சில பேர் காரம் கடுகெல்லாம் அப்புறம் போடுவா. நான் அப்படி போட மாட்டேன், ஒன்றா போட்டுருவேன். அப்போ தான் அதில் காரம் உப்பு எல்லாம் ஒன்றாவே சேர்ந்து இந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். அதனால் இப்போது அடுத்தது கடுகு பொடி அரைச்சி வச்சுருக்கேன்ல நைஸாக 50 கிராம் கடுகு, அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த காரப்பொடி நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சது தான். நான் மிளகாயெல்லாம் போட்டு அரைக்கிறது இல்லை, ஏன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதனால் அந்த காரப்பொடியும் அதில் போட்டு நல்லா குலுக்கிடணும். ரொம்ப சிம்பிளான இது. இப்படி குலுக்கிட்டு நல்லா நம்ம ஒரு நான் அந்த மூடியை வச்சே நல்லா டைட்டாக மூடி தான் வைக்கணும். வச்சுட்டு தினமும் காத்தால எழுந்து குளித்த உடனே நல்லா சுத்தமாக இருக்கணும், நம்மளுமே க்ளீனாக இருக்கணும், குளிக்காமலாம் தொடக்கூடாது. குளிச்சுட்டு அதை டெய்லி கார்த்தால ஒரு தடவை, அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை குளிக்க விடணும். குளிக்க விட்டாக்க அது நல்லா மேலேயும் கீழே இதுவாகி அந்த உப்பு மாங்காய் அதில் இருக்கிற ஜலம் எல்லாம் சேர்ந்து தண்ணி விட்டுக்கும். இப்போது 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாங்காயும் சுருங்கி தண்ணியும் விட்டுடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே வரைக்கும் வரணும் தண்ணி. இன்னும் அதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். நான் இப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குலுக்கி வச்சுட்டே இருக்கேன். டெய்லி நல்லா குறைஞ்சிடுது பாருங்க. நான் இப்போ 5 நாளைக்கு அப்புறம் பார்த்தா எவ்வளோ குறைஞ்சிடுது இல்லையா, அவ்வளோ இருந்தது இப்போ குறைஞ்சிடுது.
அப்புறம் இப்போ வந்து ஒரு வாரம் ஆகிடுத்து, ஆக்சுவலாக 10 டேஸ் கூட ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நல்லாவே ஊறிட்டு ஜலமும் விட்டுடுது. இப்போ நான் 2 பாட்டில் அதை அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை டைட்டாக மூடி வச்சுருவேன். ஆனால் இப்போவும் கூட நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. நல்லா அப்பப்போ குலுக்கி விடணும், இல்லைன்னா கரண்டியால் கலக்கி விடணும். ஒரு ஸ்பூனு மரக்கரண்டி எதாலையாவது நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வருஷம் பூராவுமே அழுகாமல் இருக்கும். நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வருஷத்துக்கே நம்ம இந்த ஊறுகாய் வச்சுக்கலாம், அழுகியும் போகாது. நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன், எப்போவுமே அழுகி போனதில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.